ஸ்ரீ தேவி பாகவதம் 251 பகுதி. பாவிகளும் நரக தண்டனைகளும். யமதர்மன் தொடர்ந்து கூறினார், பதிவிரதையே, தெய்வத்திற்கு தொண்டு செய்யாமல் கர்மம் நீங்காது. நல்ல கர்மத்தால் ஸ்வர்க்கமும் தீய கர்மங்களால் நரகமும் ஏற்படுகின்றன. விபச்சாரி சமைக்கும் சோற்றை உண்பவனும் அவளோடு கூடுபவனும் காலசூத்திரம் என்ற நரகத்தை அடைகிறான். அவன் அங்கு 100 ஆண்டுகள் துன்பங்களை அனுபவிக்கிறான். தனது கணவனுடன் வாழ்பவள் பதிவிரத்தை, 2 ஆண்களுடன் தொடர்பு கொண்டவள் குலடை என்றும், 3 தொடர்பு வைத்தவள் தர்ஷனி என்றும், 4 ஆண்களோடு தொடர்புள்ளவள் பும்சலி என்றும், 5 ஆண்களுடன் தொடர்பு வைத்தவள் வேசி என்றும், 7-8 ஆண்களுடன் தொடர்பு வைத்தவள் புங்கி என்றும், அதற்கும் மேற்பட்ட ஆண்களோடு தொடர்பு வைத்தவள் மகாவேசி என்றும் அழைக்கப்படுகின்றனர். பதிவிரதையோடு வாழ்பவனை தவிர்ந்த ஏனையோர் மத்யோத நரகத்தை அடைகின்றனர். குலடை முதலான பெண்களோடு கூடி குலாவுபவர்கள் முறையே 100, 400, 600, 800, 1000, 10000 கும்பிபாக நரகத்தை அடைகின்றனர். இவர்கள் முறையே தித்திரில் பறவையாகவும், காக்கையாகவும், குயிலாகவும், செந்நாயாகவும், பன்றியாகவும் 7 பிறவிகள் எடுத்து துன்பப்படுவர். மகாவேசியை புணர்ந்தவர்கள் இலவம் பஞ்சாக பிறப்பார்கள். ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக நிச்சயித்துவிட்டு வேறு காரணங்களுக்காக இன்னொருவனுக்கு அவளை கொடுப்பவனும் அப்பெண்ணை ஏற்றவனும் மாமிச குண்டத்தில் விழுந்து 100 ஆண்டுகள் பெருந்துன்பப்படுவர். பக்தியுடன் பார்த்திவலிங்கத்தை பூசிக்காத பிராமணன் சூலப்பிரோதம் என்ற நரகத்தை அடைந்து துன்புறுவான். கணவனை மிரட்டி பயமுறுத்தும் பெண் தீப்பந்தத்தால் வாயில் சுடப்பட்டு உல்காமுக நரகத்தில் தள்ளப்படுவாள். சூத்திரனோடு கூடும் பிராமண மங்கை அந்த கோபம் என்ற குண்டத்தில் கொதி நீரால் தினமும் ஊற்றப்படுவாள். துளசியை தொட்டு சத்தியம் செய்துவிட்டு அதை மீறுவோர் 7 பிறவிகள் சண்டாளனாக பிறப்பர். பிறகு மலப்புழுவாக பிறப்பர். கோவிலில் சத்தியம் செய்துவிட்டு மீறுவோர் 7 பிறவிகள் பாம்பாக பிறப்பர். நட்புக்கு துரோகம் செய்வோர் கீரியாகவும், நன்றி மறந்தவன் முட்செடியாகவும், நம்பியவரை ஏமாற்றியவன் 7 பிறவிகள் புலியாகவும், பொய் சாட்சி கூறியவன் 7 பிறவிகள் தவளையாகவும் பிறப்பர். பதிவிரதையான சாவித்திரியே, முக்கியமான பாவங்களையும் அவற்றிற்குரிய தண்டனைகளையும் கூறினேன். இன்னும் சில சிறு குண்டங்கள் உள்ளன. அவற்றுள் சாதாரணமான பாவங்களை செய்தோர் விழுந்து பின் மனித பிறவிகளை எடுக்கின்றனர். இனி நீ தெரிந்து கொள்ள ஏதாவது இருப்பின் அவற்றை கேள் என்றான் யமதர்மன். 251 பகுதி நிறைவடைந்தது.